எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். இந்த காணொளி கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு பாதுகாப்பாக வரக்கூடிய வேக்சின், அதாவது தடுப்பூசி நம் பெண் குழந்தைகளுக்கு போடலாமா போட வேண்டாமான்னு எனக்கு தெரிந்த நண்பர்கள், புறநோயாளி பிரிவு, அப்புறம் சமூக ஊடகத்தில் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால தனித்தனியே பதில் சொல்ல இயலாத காரணத்தினால ஒரு நல்லா தேர்ந்தெடுத்து நன்றாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்து எனக்குள்ளான உள்ளுணர்வையும் அதில் கலந்து, உங்களுக்கு எல்லாருமே தெரியும், கொரோனா காலத்தில் கொரோனா தடுப்பூசி போட வேண்டாம் என்று முன்கூட்டியே என் உள்ளுணர்வால் நான் அனைவருக்கும் என் அன்பினால் சொன்னது இங்கு குறிப்பிடத்தக்கது. பிற்காலத்தில் கொரோனா ஊசி போட்டதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. சரி, இந்த சர்விக்கல் கேன்சருக்கான வேக்சின், அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கான வேக்சினை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். வேக்சின் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிருமிக்கு எதிரான ஒரு மருந்து. அது முன்கூட்டியே போடுறதால அதை ஒரு ஸ்மால் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்சின்குள்ளான ஆழமாக நான் போகல. ஏன்னா வேக்சின் ஆக்டிவேட்டட் வேக்சின், அது பிளாஸ்மா புரோட்டீன் வேக்சின் அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ இது ஒரு வைரஸ்க்கு எதிரான வேக்சின். இப்போ இந்த வைரஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறத பட்டது யாருக்கு அதிகமாக, இது நிறைய விதத்தில் இருக்குது. இந்த செயின் கிட்ட மறு மாதிரி ஒன்று வரும் பாருங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் இந்த கயல் படம் ஹீரோயினுக்கு கூட இங்கே ஒரு சின்ன ஆளை பார்க்க போகிறேன், அவங்களுக்கு கூட இது எல்லாம் என்னென்னா டக்கு டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றதால சொல்கிறேன். நிறைய நம்ம விஜய்க்கு கூட இந்த இடத்துல ஒரு மறு இருக்கும், நம்ம அரவிந்த் சாமிக்கு கூட இந்த இடத்துல ஒரு மறு இருக்கும். இந்த மோல் அல்லது வாட்டை ஏற்படுத்துவதும் இந்த பாப்பிலோமா வைரஸ் தான். நிறைய வயசானவங்க பார்த்துருப்பீங்க, காலிஃப்ளவர் மாதிரி இங்கே வளர்ந்துருக்கும். என்னடா அப்படின்னு கரகரன்னு பேசுகிற அந்த பழைய வில்லன் எல்லாம் இங்கே ஒரு மறு வச்ச வில்லனா வருவாங்க. இந்த மருவை ஏற்படுத்துவதும் இந்த பாப்பிலோமா வைரஸ் தான். சரி, இதுக்கும் இந்த கர்ப்பவாய்க்கும் என்ன அப்படி சம்பந்தம் அப்படின்னா, இந்த வைரஸ் ஆகப்பட்டது பல்வேறு டைப்ஸ்ல இருக்குது. எப்பவுமே வைரஸ் நிறைய டைப்ஸ் ஆனால் நம்பர் வச்சுடுவாங்க, 1 2 3 4 5 6ன்னு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அதில் ஏதோ ஒரு சில நம்பர் கர்ப்பவாய் புற்றுநோயை ஏற்படுத்துது. நான் அந்த நம்பர் என்னன்னு எனக்கு நினைவில்லை, வேணுங்கிறவங்க கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ டாக்டரும் கூகுள் தான் பார்க்குறாங்கன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் யாரை அதிகமாக தாக்குகிறது, இந்த வைரஸ் யாரை அதிகமாக தாக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி தெல்ல தெளிவாக சொல்கிறது, ஒன்றுக்கு மேல் பார்ட்னர், செக்ஸ் பார்ட்னர்ஸ், அதாவது பெண்கள் விபச்சார தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வைரஸ் அதிகமாக தாக்குகிறது. அதாவது ஒரு பெண் பாதுகாப்பற்ற உடல் உறவு பல ஆண்களிடம் வைக்கும் பெண்களுக்கு தான் அதிகமாக இது வருகிறது என்பது புள்ளி விவரம் தெல்ல தெளிவாக சொல்கிறது. இப்ப யோசிங்க, நம்ம பெண் குழந்தைக்கு இது கொடுக்க போறோமா? வெள்ளக்காரன் கொடுப்பான். அதாவது நம்ம ஸ்கூல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க வாத்தியார் சொல்லுவார், டே அவன் அந்த பீஜாவை திம்பான், நீ திம்பியாடா, அவன் மலை மேல இருந்து குதிச்சா நீ குதிப்பியாடா. வெள்ளைக்காரன் என்ன வேணா செய்வாங்க, அவனுக்கு பொருள் தாங்க விற்கும். அதாவது நீங்க தெரிஞ்சிருக்கும், இந்த அமெரிக்கால எல்லாம் டக்கு டன்னு இவனை கைட்டி விட்டு அவனை பிடிச்சிப்பான், அவனை கைட்டி விட்டு இவனை பிடிச்சிப்பான். இங்கேயும் அந்த கலாச்சாரம் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்துட்டு இருக்கிறது நம்ம அறிவரும் அறிந்ததே. இங்க நிறைய நம்ம கற்பு கரசிகள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க கற்புங்கிறது ஒரு புன்னதமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக மொத்தம் இந்த எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது அந்த சர்விக்கல் கேன்சருங்கிறது அதிகமான செக்ஸ் பார்ட்னர்ஸ், பாலியல் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் பாலியல் தொழிலில் ஈடுபடாத பல ஆணுடன் உடலுறவு வைக்கும் பெண்களுக்கு இது அதிகமாக வருகிறது. இதுதான் காரணமா, வேற காரணமே இல்லையான்னு உடனே கேட்பாங்க சில அறிவாளிகள். இருக்கு சில காரணங்கள். சரியாக தூங்காமல், அதாவது பொதுவா கேன்சர் வர்றதுக்கான மற்ற காரணங்கள், அதாவது அதிகமான உணவு, அதாவது விரதங்களே இல்லாம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது செல்லோட growth அதிகப்படுத்திடும். செல்லு கட்டுப்படுத்தாத அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். சரியான தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் அந்த மானே தேனே எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 2 3 4ல வருது. நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அது ஒரு பெண் பல ஆண்களோடு பாலியலில் ஈடுபடுபவருக்கு மட்டும்தான் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் அதிகமாக ஏற்படுகிறது. இப்போ உடனே கர்ப்பவாய் புற்றுநோய் ஏற்பட்டவங்க எல்லாம் அந்த ஸ்டிக்மாவோட பார்க்காதீங்க. இந்த வேற சில காரணங்கள் இருக்கு இல்லையா, 2 3 நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வீட்டுக்கார் மீதி வச்சதும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்க மீதி வச்சதும் சாப்பிடுவாங்க, பாத்திரத்துல மீதி இருக்கிறதும் சாப்பிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாய்க்கும் மாட்டுக்கும் போடுறது வேஸ்ட், வீட்டுக்காரோட ரத்தம் நினைச்சிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு, கல்யாணம் ஆகும்போது கொத்தமல்லி கட்டு மாதிரி இருந்தவங்க அப்புறம் கல்யாணம் ஆன 2 வருஷத்துல நல்லா பாய்லர் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இதுவுமே புற்றுநோய்க்கு காரணம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்தது.
அதிகமாக உண்ணுதல் புற்றுநோய் மற்றும் ஏற்படுத்துவதில்லை, சர்க்கரை நோய் அது போல பல நோய்களை ஏற்படுத்துவது. ஆக கடைசியாக முடிவுரையாக இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பூசி உங்க பேஷண்ட்டுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா சத்தியமா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் இது வரைக்கும் ஒரு பேரை கொடுக்க மாட்டேன், இது வரைக்கும் ஒரு பேரையும் போட்டுக்க சொல்லியிருக்க மாட்டேன், போடவும் சொல்ல மாட்டேன். எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பொருள் இலவசமாக வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தாக்கம் இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு தடுக்கக்கூடிய தடுப்பூசியை நாம் தடுப்போம். இது ஒரு தடுக்கா ஊசி, இது ஒரு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஊசி. பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு போட வேண்டிய ஊசியெல்லாம் திருமணமே ஆகாத பச்சிளம் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களுக்கு போடுவாங்க அப்படின்னா இது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. இது தமிழ் இனத்தையே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு ஊசி என்பதை தான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதனை கூறி மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.